ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி, அந்த மாதிரி அக்கா விஜயதரணி அக்கா காத்திருந்து காத்திருந்து காலங்கள் தான் போச்சு. ஆனா அவங்களை எதிர்பார்த்தது கிடைச்சுதா அப்படின்னா கிடைக்கவே இல்லை. பாஜகவை நம்பி காங்கிரஸ்ல இருந்து சிட்டிங் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாஜகவுக்கு வந்தா தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா வந்தாங்க. ஆனா பாஜக பாத்தீங்கன்னா நம்பி வந்தவர்களை ஏமாற்றத்துடன் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தக்க வச்சுக்குது. பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல விஜயதாரணி அக்கா பாத்தீங்கன்னா சட்டமன்ற குழு தலைவர் நம்ம பதவி நம்மளுக்கு தருவாங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே அதுதான் எதிர்பார்த்தாங்க. ஆனா அங்க செல்வ பெருந்தகைக்கு கொடுக்கப்பட்டது அந்த பதவி, சட்டமன்ற குழு தலைவர் பதவி அவர் கொடுக்கப்பட்டது. சரிப்பா, காங்கிரஸ் மாநில தலைவரா கே.எஸ். அழகிரி இருக்கிறாரு, அவருடைய பதவி காலம் முடியுது, அடுத்து யார் வரப்போறா அப்படின்னும் போது நம்ம விஜயதாரணி அக்காவும் என்ன பண்ணாங்க, டெல்லியில போய் முகாமிட்டு தனக்கு தெரிந்த லாபிகளை வைத்துக் கொண்டு என்ன பண்ணாங்க, மூவ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட விஜயதரணி அக்கா நான் தனக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாநில தலைவர் பதவி கொடுப்பாங்க, ஒரு பெண்ணுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க அப்படின்னு காங்கிரஸ்ல ரொம்ப நம்பினாங்க. ஆனா அந்த தலைவர் பதவியும் செல்வ பெருந்தகைக்கு போயிடுச்சு. சரி, ஓகே, செல்வ பெருந்தகை நமக்கு என்ன பண்றாரு, எதிராவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு, சரி காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை பதவி ராஜினாமா பண்ணிட்டு மாநில தலைவருக்கு போறாரு, திரும்பவும் அந்த பதவிக்கு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனா அதுலயும் என்ன பண்ணுச்சு, விஜயதரணி அக்காக்கு ஏமாற்றம் தான் அடைஞ்சது. ரொம்ப விரக்தியில இருந்த விஜயதரணி அக்கா என்ன பண்ணாங்க, காங்கிரஸ்ல நமக்கு பார்த்தா பெருசா அங்கீகாரம் கிடைக்கல, பாஜகவுக்கு போவோம், அண்ணாமலை அவர்கள் தனக்கு அங்கீகாரம் தரன்றாரு, அதனால அங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இங்க எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு பாஜகவுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது தனக்கு எம்பி பதவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்பி நின்றாங்க. எம்பி தேர்தல்ல நமக்கு கொடுப்பாங்க, ஒரு சீட் கொடுப்பாங்க, கன்னியாகுமரி தொகுதி நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயதரணி அக்கா நம்பி நின்றாங்க. ஆனா அங்க பொன்னார் இருக்கிற சீனியர், அப்படி சீனியர் இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்க முடியாது, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு கன்னியாகுமரி தொகுதி ஒதுக்க முடியாது அப்படின்னு. சரி, ஓகே, கன்னியாகுமரி எம்பி சீட்டு தான் எனக்கு கொடுக்கல, அட்லீஸ்ட் விளவங்கோடு இடைத்தேர்தல் வருது, அதுல வச்சுன்னா எனக்கு சீட்டு கொடுங்க, நான் அந்த தொகுதியில நின்று ஜெயிக்கிறேன். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில நின்று ஜெயிச்சாலுதான், எனக்குன்னு அறியப்பட்ட முகம் தான், எனக்குன்னு ஒரு சில வாக்கு சதவீதம் இருக்குதான், அதனால எனக்கு அந்த தொகுதியை கொடுங்க, நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னாங்க. ஆனா அங்கேயும் அவங்களுக்கு மறுக்கப்பட்டது. சோ இப்படியா இருக்கும் பொழுது விஜயதரணி அக்கா ரொம்ப பதவி எதிர்பார்த்து என்ன பண்ணாங்க, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போன மாதிரி தான் இவங்க என்ன பண்ணிருந்தாங்க, ரொம்ப காத்திருந்தாங்க. இதனுடைய வெளிப்பாடு என்னவா இருந்ததுன்னா, ஒரு மேடையில, பொது மேடையில ரொம்ப ஓப்பனா சொன்னாங்க, காங்கிரஸ் விட்டு நான் எதுக்கு பாஜக வந்தேன், மக்கள் பணி செய்யறது தான் வந்தேன், ஆனா எனக்கு இங்க பொறுப்பு தரவே இல்லை, பொறுப்பு தராமே என்ன பண்ணீங்க, முடக்கி போடி வச்சிருக்கீங்க, ஆனா இதுல பாத்தீங்கன்னா எனக்கு பொறுப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா நான் என்ன பண்ணுவேன், மக்கள் பணி செய்வேன், மக்களுக்காக நான் என்ன பண்ணுவேன், பாஜக செயலாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தியின் உச்சியில போயிட்டு என்ன பண்ணாங்க, பொது வெளிப்படையா கேட்டு வெக்கத்தை விட்டு கேட்டுட்டாங்க, சார் எனக்கு பதவி கொடுங்க, ஏன் கொடுக்காம வச்சிருக்கீங்கன்னு. உடனே தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா என்ன சொன்னாங்க, பொறுத்திருமா கொடுப்பாங்க, எடுத்தோன்னெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பாஜக நீங்க வந்துட்டீங்களா, எடுத்தோன்னெல்லாம் யாருக்கும் பதவி தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஆசுவாசப்படுத்தினாங்க. அப்படி இருந்தும் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க பாஜக மாநில தலைவர் மாற்றப்பட போகிறார், அண்ணாமலை அவர்கள் இல்லை அப்படின்னு இவங்க தனக்கு டெல்லியில இருந்த லாபிகள்லாம் வைத்து என்ன பண்ணாங்க, மூவ் பண்ணாங்க, பாஜகக்குள்ளேயே மூவ் பண்ணாங்க, நம்மளுக்கு கொடுப்பாங்க, ஒரு பெண் தலைவரா போடுங்க அப்படின்னு ஒரு சஜெக்ஷன் வரும்போது விஜயதரணி அக்கா பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா பல அரசியல் உள்ளடி வேலைகள்ல நயினார் நாகேந்திரன் கைக்கு போயிடுச்சு. நயினார் நாகேந்திரன் கைக்கு போன பிறகு பழைய சீனியர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உள்ள வருவாங்க. அண்ணாமலை அவர்கள் வெளியே வந்துட்டா அண்ணாமலையால ஓரங்கட்டப்பட்ட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனா அது காலப்போக்குல இப்போ பாஜக மாநில நிர்வாக பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, உள்ள வந்திருக்காங்க. முக்கியமா கேடி ராகவன் போன்றவர்லாம் உள்ள வந்திருக்காரு, மாநில பிரிவு அமைப்பாளர் போஸ்டிங்ல அவர் வந்திருக்கிறாரு, இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க. சரி, அதுல துணை தலைவர்கள் பதவி என்ன பண்ணாங்க, நிறைய பேருக்கு கொடுத்திருக்காங்க, சசிகலா புஷ்பா கொடுத்திருக்காங்க, குஷ்புக்கு கொடுத்திருக்காங்க. சோ இந்த நிர்வாக பட்டியல் பேர்ல நம்ம பேரு இருக்கும் அப்படின்னு தான் விஜயதரணி அக்கா ரொம்ப நம்பி இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஏமாற்றம் தான் அதிகமா மிச்சம் வருது. ஏகப்பட்ட ஏமாற்றங்கள் ஆரம்பத்துல இருந்து, காங்கிரஸ்ல இருந்து பாஜக வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா பாஜக கொடுக்கிறது அவங்களுக்கு மாற்றம்லாம் கொடுக்கல, ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட பதவிகளை கொடுத்திருக்கிறாங்க, கொடுத்தும் இங்க நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜயதரணி அக்கா ரொம்ப ஏமாற்றத்தின் உச்சத்துல போயிருக்காங்க. இதன் மத்தியில அக்கா விஜயதரணி அக்கா பேசும்போது அவங்க என்ன பண்ணாங்க, இன்னும் கான்பிடண்டா இருக்கிறாங்க, பாஜக மேல அவங்க ரொம்ப கான்பிடண்டா இருக்கிறாங்க. அந்த கான்பிடன்ட் தான் சார் அவங்களை ஏமாத்திட்டே இருக்குது அப்படின்னு தான்
நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் தேசிய லெவல்ல பட்டியல் விடுவாங்க, மாநில லெவல்ல இன்னும் பட்டியல்ல விடுவாங்க, அதுல என் பேர் வரும், கண்டிப்பா வரும், வராமலாம் இருக்காது. அப்படி வரும்பொழுது நான் வந்து என்ன பண்ணுவேன், ஏன் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு. டம்மியா ஒரு போஸ்டிங்கை போட்டு உட்காரத விட மக்கள் பணியில கட்சியின் அதிகாரத்துல இருந்து நீங்க செயல்படுறது எந்த அளவுக்கு இருக்குது, டம்மியா ஒரு போஸ்டிங் போட்டு உங்களை உட்கார வைக்கிறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்ல. ஏன்னா நீங்க ஒரு கட்சியில அதிகாரமிக்க தலைவரா வரணும்னா ஒரு அதிகாரமிக்க பதவியில இருக்கணும். அப்படி இருந்தாதான் உங்களால செயல்பட முடியும். டம்மியா நீங்களும் பாஜகவினுடைய உறுப்பினர் பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு டம்மியா ஒரு போஸ்டிங் போட்டு வச்சா எப்படி விஜயதரணியக்கா நீங்க ஏத்துப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதன் மத்தியில அவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட பேச்சுவார்த்தை நடத்துறதா தகவலை வந்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவங்க முழுசா மறுத்து இருக்கிறாங்க. இல்ல, நான் எக்காரணத்தை கொண்டும் பாஜகவை விட்டு வெளியேற மாட்டேன், நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி பாஜக விட்டு வெளியேற மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பின்னாடி விஜயதரணியக்கா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அடுத்த பட்டியல் வெளியிடும் பொழுது அதுல விஜயதரணியக்கா பேர் இல்லைன்னா அவங்க அடுத்தபடியா பகிரங்கமா பாஜக இருந்து விலகி ஒன்னு தமிழக வெற்றி கழகத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்ல வேற கட்சி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. சோ காத்திருந்து விஜயதரணி அக்காவுக்கு ஏமாற்றங்கள் தான் அதிகமா வந்திருக்கு. அவங்களுக்கு பதவி கொடுக்காம பாஜக அவங்களை என்ன பண்றாங்க, அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதனால ரொம்ப விரக்தியில இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம் நம்ம வந்து உன்னிப்பா கவனிச்சு பார்க்கணும். அக்கா விஜயதரணி அக்கா வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணன் நம்பி தான் உள்ள வந்தாங்களே. அண்ணாமலை அவர்கள் தலைவரா இருக்கும் போதுதான் அவங்க உள்ளே வராங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து நம்மள வந்து பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட்ல வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அண்ணாமலை நம்பி வந்தாங்க. ஆனா அண்ணாமலையால நிறைய பேர் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறாங்க பாஜகல அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே உள்ள வந்தாங்க. அண்ணாமலை நம்பி வந்துட்டா நம்ம உச்சத்துக்கு போயிடுவோம் பாஜகல, அவர் நம்மள டாப்ல வச்சிருவாரு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அண்ணாமலைக்கே ஃபீஸ் புடிங்க வைக்கிற வச்சிருக்காங்க. இன்னைக்கு அண்ணாமலை நம்பி வந்த விஜயதரணி அக்கா ஏமாற்றத்தின் மேல ஏமாற்றத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு முழுக்க அண்ணாமலை அவர்களும் ஒரு காரணம் அப்படின்னு பாஜகக்குள்ள பேசிக்கிறாங்க. ஏன்னா விஜயதரணி அக்கா என்னதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல செல்வமிக்க ஒரு தலைவராக இருந்தாலும் எம்எல்ஏ பதவி நீங்க துச்சமா எண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி எறிஞ்சிட்டு பாஜக கிட்ட வந்தாலும் உங்களுக்கு பாஜக கொடுக்க சொல்லுவாங்கல்ல, அதாவது எண்ணெயை ஊற்றிக்கிட்டு நம்ம மண்ணில் உரண்டா ஒற்றை மண்ணு தான் ஒட்டம் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் விஜயதரணி அக்காவுக்கும் நீங்கள் காங்கிரஸை விட்டுட்டு பாஜகவை நம்பி வந்தா பாஜக கொடுக்கறத தான் கொடுக்கும். நீங்க வந்து எம்எல்ஏ கரண்ட் எம்எல்ஏ பாஜகல சேரணுன்றதுக்காக எம்எல்ஏ பதவி உதறிட்டு வந்துட்டீங்க, அதனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உயர்தனமான பதவி கொடுப்போம், பொறுப்பு கொடுப்போம் அப்படின்லாம் நம்பக்கூடாது. ஏன்னா பாஜகவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டே நீங்க வந்து பாஜகல வந்து இது மாதிரி இதுல நீங்க காங்கிரஸ்ல இருந்திருந்தா காங்கிரஸ் உங்களை என்ன பண்ணிருக்கும், அழகு பார்த்திருக்கும், சிட்டிங் எம்எல்ஏவை இருந்திருப்பீங்க. இப்போ 2026 நடக்க போற சட்டமன்ற தேர்தலில் நீங்க எம்எல்ஏ பதவியில் நின்று திரும்ப எம்எல்ஏ ஆயிருக்கலாம். எப்படி வேணாலும் நீங்க கேட்டிருக்கலாம், காங்கிரஸ் கிட்ட உங்களுக்கு செஞ்சிருப்பாங்க. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல ஆரம்பத்துல இருந்து இருக்கீங்க, நீங்க காங்கிரஸ்க்காக நிறைய செஞ்சிருக்கீங்க, நிச்சயமா செஞ்சிருப்பாங்க. அதை விட்டுட்டு குறுகிய காலத்துல நான் வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நம்பி நீங்க பாஜக கிட்ட வந்தீங்க. இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க, ஒண்ணுமே இல்லாம வீட்டில் தான் உட்காந்துருக்கீங்க. மக்கள் சேவைக்கு பண்றதுக்கு வெளியே வரீங்களா, இல்ல கட்சி நிகழ்ச்சிகளுக்குனா வெளியே போறீங்களா, இல்ல யாருமே உங்களை சீன்றதே இல்லை, நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு வீட்டிலேயே உட்காந்துருக்கீங்க. இதுதான் விஜயதரணி அக்கா கூடிய இன்றைய நிலைமையா இருக்கு. இப்படியா இருக்கும் பொழுது இங்க பாஜகவை நம்பி வந்தா ஏமாற்றம் தான் மிஞ்சும் அப்படின்றதுக்கு விஜயதரணி அக்கா ஒரு சிறந்த உதாரணமா இருக்கிறாங்க. சோ பாஜகல விஜயதரணி அக்காவுக்கு பதவி கொடுக்கல, இதனால அவங்க ரொம்ப விரக்தியில இருக்கிறாங்க. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.